கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ட்ராவல் பண்ணுறது கிடைக்கும். பச்சைப்புல் மெத்தை வீரிக்கும் அங்கே தத்தைகள் தத்திக்கும் பட்டுப்பு மொட்டு. வணக்கம். எந்த இடம்னு கேட்டீங்க அப்படின்னா புனலூர்ல இருந்து செங்கோட்டைக்கு வர்ற ரோடு, தென்காசி மாவட்டத்தில் சிறப்பான பயணமாக இருக்கிற இடம். ஆபத்தான இடமும் கூட ரொம்ப பாதுகாப்பாக தான் இந்த வழியாக வரணும். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, தயவு செய்து டிரைவர்களை மட்டும் யாரும் வைக்காதீங்க, திட்டாதீங்க. அது வந்து கனரக வாகன ஓட்டுநராக இருக்கட்டும், இல்லை பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும், இல்லை இலகுரக வாகன ஓட்டுநராக இருக்கட்டும். என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதும் சரி, பயணிகளை ஏற்றிட்டு போகிறதும் சரி, உங்களோட பயணம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கும் சரி, உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு ஓட்டுநர் தான். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் டூ வீலரில் பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த லாரியிலையோ ஒரு பஸ்ஸுலையோ டிரைவருக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருவாங்களே, இந்த இருசக்கர வாகனத்தில் இருக்கிறவங்களாம் எது மாதிரியான தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப தவறு பண்ணுறீங்க. லாரியே ஓட்ட முடியல. இன்னைக்கு வந்து டிராஃபிக் இல்லை. ஏன்னா இப்போ வந்து 4 மணிக்கு மேலே வந்து வண்டி அவுட்லேயே நிப்பாட்டிடுவாங்க. செங்கோட்டைக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் டைம் அப்படிங்கிறனால இங்கேருந்து கீழேருந்து மேலே வர்ற வாகனத்தையும் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. மேலேருந்து கீழே இறங்கினோம்னா முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. புளியரைக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. இந்த பயணம் மட்டும் இல்லைங்க, இதை விட ஆபத்தான பயணம்லாம் நிறையா இருக்குது. அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு டிரைவரோட இதையை மட்டும் பாவம், எல்லாத்தையும் குழந்தை ஊட்டி புள்ள ஊட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எதுக்காக இங்கே வர்றேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வேலைக்கு வர்றான், அவன் சம்பளத்துக்கே வந்தாலுமே, ஆனால் அவனோட உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உழைப்பு தெரியுங்களா? இப்போ நீங்கள் காய்கறி முதல் கொண்டு, நீங்கள் அணிகிற ஆடை முதல் கொண்டு எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற பேனா முதல் கொண்டு, பென்சில், அப்பர் முதல் கொண்டுங்க, எல்லாமே ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி ஆயிரும். அந்த உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து நான் கொண்டு வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நாங்களே கொண்டு வர்றோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட புரியாமல் லாரி டிரைவரா அப்படியே என்னமோ எப்படியோ ஒரு மாதிரியா பேசுகிறீங்க, எப்படியோ ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. அது மாதிரியான பார்வையெல்லாம் நீங்கள் தயவு செய்து இனி அப்படி பார்க்காதீங்க. அதெல்லாம் அதே போல் வந்து ட்ரெயினில் ஓட்டுறாருல, அவரும் ஒரு டிரைவர் தான்.
அவரும் எவ்வளோ சிரமப்படுவார் தெரியுங்களா? அதுதான் சொல்கிறேன். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லையே, புரிஞ்சுக்கிறாம இருக்கிறதான பிரச்சனை. சரிங்க, நம்ம இன்னொரு காணொலியில் இன்னொரு இடத்துல நம்ம சந்திப்போம். கீழே வந்தாச்சு. இதுதான் செங்கோட்டை புனலூர் ட்ரெயின் ரூட் மேலே தெரிகிறது. ஏரியாலாம் செம்ம ஏரியாங்க, சூப்பரான ஊர், அட்டகாசமாக வாழலாம். அருமையாக கிளைமேட், இன்னைக்கெல்லாம் செம்ம கிளைமேட்டு, ஏரியா நல்ல ஏரியா, அருமையாக